மாடு வாங்கினது எந்த ஐயா? மாடு எங்க அப்புடைய மாமன் அது. சரி ஐயாட்டது அது தொட்டு தான் இவன் இருக்கேன் இப்ப சொல்லிட்டா. அது என்னம்மா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாரு? 100 ரூபாய்க்கு. அது அவ்வளவு அதிசயமா அப்பா? 4 ரூபா சுவடி மாடு சுவடி 4 ரூபா. இந்த மார்பு காட்சாமி வீட்டில் 3 வருஷம் கிடந்துச்சு. மாடு எப்படி இருந்துச்சு? பெரிய மாடுதான். வெள்ளையப்பா. மாடோட அமைப்பு அதான் ஒரு 13க்கு வாங்க நாள் இல்லை. களை வளகு 2 ரூபா, 90 படி. களை நெல் 90 படி, அது 2000 ரூபா. களை வரவை கொடுத்துட்டு ஒரு ஊருக்கா வாங்கிட்டாங்க குடியிருப்புக்காரங்க. இந்த வாங்கிட்டேன். கடை வரனா 2 ரூபா, 2 ரூபாய்க்கு தான் ஒரு குருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஊருக்காரங்க அது அந்த ஊரை போல. மாடு மாடு எங்கே போய் வாங்கினாரு ஐயா? சோழந்தல்ல, அபிராமத்தில் சோழந்தல். அது எங்கள் அப்புங்க வகை வீட்டுகளுக்கு சொந்தக்காரங்க. எங்கள் அப்புங்க பேச்சியாக வந்தது கணிகிரி, மேலே கணிகிரி. அந்த வீட்டுக்கு மேலே வீட்டுக்காரர்களை கணிகிரியாக வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அது மாடு கொம்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு? கொம்பு அழகான கொம்பு, அப்படியே 4 கொம்பு ஒண்ணுமாய். மாடுனா வெள்ளை மாடு, அழகு சிந்து கலை. அது 100 ரூபா. ஊரே போய் பார்க்குது இந்நேரம். மேலட்டுக்கார் 100 ரூபாய்க்கு வந்துட்டாரான். மேலட்டுக்கு ஐயாத்த பேர் 100 ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஊர் 50 பேரும் போய் பார்க்குறாங்க அவங்க வீட்டில். இப்போ 8 பேர் இருக்காங்கல்ல, அந்த சொத்தை பூரா